ஒரு ஸ்டடி என்ன சொல்றாங்கன்னா 23 மணி நேரம் ஒரு டிவி முன்னாடி உட்கார்றவங்களுக்கு 64% வந்து ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஹார்ட் டிசீஸ் சொல்றாங்க. ரொம்ப நேரம் உட்கார்றவங்களுக்கு 10 ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் உட்கார்றதுனால இந்த லெக் வந்து வீக்கா இருக்கும். கொஞ்சம் தூரம் படிக்கட்டு ஏறும், ஒரு மலைக்கு போறோம், ஏதோ கோயிலுக்கு போறோம்னா கூட டக்குன்னு கால்லாம் அசந்து போயிடும். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கடைசியா வரையும். ரெண்டாவது வெயிட் கெயின், இந்த இடத்த மட்டும் வெயிட் கெயிட்டே இருக்கும், தொப்பை போடும். மூணாவது இந்த இடம் இருக்க மசில் டைட் ஆயிடும், ஹாம்ஸ்ட்ரிங் மெயினா டைட் ஆயிடும். ஏன்னா கால் மடக்கியே வச்சிருக்கோம் இல்லையா, ஹாம்ஸ்ட்ரிங் மசில். நீங்க உடம்புல எல்லா மசிலும் பாருங்க நல்லா இருக்கும், ஆனா ஹாம்ஸ்ட்ரிங் பாருங்க சீக்கிரம் டைட் ஆயிடும். இது முதல்ல ப்ராப்ளம். அடுத்தது ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் வரும்னு சொல்லி ஒரு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்றான். டிப்ரெஷன் ஆன்சைட்டில ரொம்ப நேரம் உட்காரவங்களுக்கு. அடுத்தது கேன்சர் ரிஸ்க், திருப்பி அதே தான் வருது. ஸ்டடிஸ் இன்னமும் ப்ரூவ் பண்றாங்க. சர்டன் டைப் ஆஃப் கேன்சர் என்னன்னா மெயினா லங், யூட்ரைன் அண்ட் கோலான் கேன்சர்ல வந்து ரிசர்ச். ஆனா ரிசர்ச் வந்து கிளியரா ரீசன் எல்லாம் கொடுக்கல, பட் இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஹார்ட் டிசீஸ் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஸ்டடி என்ன சொல்றாங்கன்னா 23 மணி நேரம் ஒரு டிவி முன்னாடி உட்கார்றவங்களுக்கு 64% வந்து ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஹார்ட் டிசீஸ் சொல்றாங்க. இந்த டிவி முன்னாடி எவ்வளவு 23 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு, அதாவது 24 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், ஒரு நாள், அதாவது 7 நாள்ல ஒரு நாள் நீங்க டிவி பாக்குற அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 64% சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா 147% ரிஸ்க் இருக்காங்க இதுக்கு, ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக்கு. ஸோ டயபெட்டிக் ரிஸ்க், அகைன் சுகர் வருது, 12% சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு ஸ்டடியில. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அகைன் இதே வரும். வெரிகோஸ் வெயின்ஸ், ரொம்ப நேரம் உட்கார்ந்தனால வெரிகோஸ், எல்லாருக்கும் தெரியும் ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி எப்படி ஒரு ஸ்பைடரா இருக்கும், இல்லைன்னா கால் டைலட் ஆயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ் ப்ராப்ளம் வரும். மேபி பிளட் கிளாட்ஸ் ஆச்சு, அது ஏதாவது எம்போலாய் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்கா போயிடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. டிவிடி, ரொம்ப நேரம் உட்காரவங்களுக்கு கால் அசையாம இருக்க சான்சஸ் இருக்கு. அதுவும் அது ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சி, அது பின்னாடி ரொம்ப போகல, பட் அது நீங்க போனீங்கன்னா ஒரு ஆன்டிக்ளைன் கொடுத்து நீங்க கன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப நேரம் உட்கார்ந்த உடனே டிவிடி வரும்னு சொல்லுது, பட் சான்சஸ் அண்ட் ரிஸ்க் இருக்கு. ஷோல்டர் அண்ட் நெக் ஸ்டிஃப்னஸ், கை இப்படியே வச்சு 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 கழுத்து இதெல்லாம் இருக்கு. ரீசெண்டா இப்போ ஒரு ஐடில இருக்கவங்க எல்லாம் கழுத்து மேல தூக்க சொன்னா டோட்டலா இவ்வளவுதான் போறாங்க. சார் இவ்வளவுதானே சார் ஃபுல்லுன்னு கேக்குறாங்க என்னைய. நான் இப்படி ஃபுல்லா பண்ண சொல்றேன், அவங்க இப்படி நார்மலா இருக்காங்க, இப்படி போறாங்க, போயிட்டு இவ்வளவுதான் பண்றாங்க, இவ்வளவுதானே சார் ஃபுல், இதுக்கு மேல எங்க சார் வரும்னு சொல்லி அவங்க என்ன நம்மள கேட்கறாங்க. இப்பெல்லாம் நம்ம பார்த்தா நம்ம பயமா இருக்கும், இதுதான் கரெக்ட் போல இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. இப்போ 45 வயசுல வராங்க, எனக்கு மூட்டு தேஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. சார் அவங்க அதே ஒரு மேடம் சொல்றாங்க 45 வயசு இல்ல, இப்பதான் முட்டி வலி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ஓ 40 வயசுல ஸ்டார்ட் ஆயிடுமான்னு இப்போ நாங்க வந்து ஓகே. அப்போ ரீசெண்டா ஒருத்தவங்க தான், ஒரு மேடம் 38 வயசு, அவங்களுக்கு பெட்லஃபன் லாத்தைட்டிஸ். அப்போ நாங்க டயக்னோஸ் பண்ணி சொல்றோம். அப்போ அவங்க கிட்ட சொல்றேன், இது வந்து நார்மல் தானே, இந்த வயசுல பெட்லஃபன் லாத்தைட்டிஸ் இந்த ஏஜ்ல வரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சார் இந்த வயசுல மூட்டு தெரிஞ்சு ஈஸியா சொல்றீங்கன்னு சொல்றாங்க. இப்படி எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, இப்படி எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. நீங்க வந்து உங்க மைண்ட் செட் தான். ஷார்ட்டா சொல்லணும்னா நீங்க எனக்கு ஏன்னு சொல்லி கேட்டவங்களா இருக்காங்க. 88 இயர்ஸ் ஒரு பாட்டி தாம்பரம் பிரான்ச்ல வராங்க, பேர் வேண்டாம் அவங்க பேரு. தாம்பரம் பிரான்ச்ல வராங்க. அவங்க சொல்றாங்க கை கால் நரம்புலாம் இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கால் நரம்புலாம் இழுக்குது, எனக்கு நடக்க முடியல, எப்படி இருக்கும்னு தெரியல, இன்னும் இவ்வளோ இருக்கு, இன்னும் பேர பையன் வேற கல்யாணம் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. 88 வயசுல பாசிட்டிவா ஓடுறவங்க அப்படி இருக்காங்க, பட் 40 வயசுல எனக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னு கேட்கறவங்க இருக்காங்க. ஸோ மைண்ட் செட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், வெரி மேஜர் ரோல். நீங்க மாறுங்க. டிவியில முடிச்சிட்டோம், அந்த டிவி மட்டும் இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ்ல இருந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யற எல்லாருக்கும், நீங்க டிரைவர் தான் மோஸ்ட்லி, இந்த கால் டாக்ஸி டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, ஐடில வேலை செய்யறவங்க, ஒருவேளை சில ப்ரொஃபஷனல் ஆஃப் டீச்சிங்ல அவங்க இப்பெல்லாம் யாரும் டீச்சர்லாம் நிக்க வைக்கிறது, ஃபுல்லா நிக்க வைக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. சார் சேர்ல எடுக்க சொல்லிட்டாங்க, நின்றுட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் உட்காந்து வேலை செய்யற எல்லாருக்கும், நான் ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன், உட்காந்து ரொம்ப நேரம் வேலை செய்யற எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா கொடுக்கணும். தேங்க்யூ.